Hello everyone. Welcome to CSET அறிவு. நான் உங்கள் அறிவழகன் ராமச்சந்திரன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரீஸ்ல நாம இன்னைக்கு பார்ட் நம்பர் 21 பார்க்க போறோம். ஸோ நாம இது வரைக்கும் 20 பார்ட் முடிச்சிருக்கோம். இந்த 20 பார்ட்டும் என்ன சொல்லியிருந்தோம்னா, இந்த மாதிரி கொஞ்சம் டைம் எடுத்து ப்ராப்பரா ரிவிஷன் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். சரியா? ஸோ நம்ம இன்னைக்கு பார்ட் 21 பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, இப்போ இந்த 20 பார்ட் முடிச்சிருக்கோம் இல்லையா? அதுல சில பார்ட்ல சம்ஸ் கரெக்டா சால்வ் பண்ணிருப்போம். பட் ஆப்ஷன்ல ஒரு சின்ன சின்ன சிம்பிளிஃபிகேஷன் நான் மாற்றி சொல்லியிருப்பேன். அதை நம்ம சரி பண்ணிட்டு இப்போ நம்ம ரிமைனிங் 21 பார்ட் நம்ம கண்டினியூ பண்ணலாம். சரியா? பார்ட் நம்பர் 18 எடுத்துக்கோங்களேன். நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கீங்களா? அதுல 18ன்னு போட்டு எழுதிருப்பீங்க பாட்டு, அந்த நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அதுல கொஸ்டின் நம்பர் 3 எடுங்களேன். நானும் ஸ்கிரீன் ஷேர் பண்ணி காமிக்கிறேன். இதுதான் பார்ட் நம்பர் 18. ஓகேவா? இதுல கொஸ்டின் நம்பர் 3 எடுத்துக்கோங்களேன். சோ இந்த ஸ்கொயர் அண்ட் ரெக்டாங்கிள் கான்செப்ட் ஒன்று சொல்லி கொடுத்துருப்பேன். சம்ஸ் கரெக்டா நம்ம போட்டிருப்போம். பட் இதுல அந்த ப்ராப்பர்ட்டியை மாத்தி சொல்லிட்டு இருப்பேன். சரியா? கொஞ்சம் கவன சிதல். ஓகேவா? அப்போ அங்க நான் இப்ப நீங்க புதுசா ஒரு ப்ராப்பர்ட்டி சொல்றேன், அதை எழுதிக்கோங்க. என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னா, ஆல் ஸ்கொயர்ஸ் தெளிவா எடுத்து எழுதிக்கோங்க. ஏன்னா இது ஒரு மாதிரி அப்பப்போ கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுரும். ஆல் ஸ்கொயர்ஸ் ஆர் ரெக்டாங்கிள்ஸ். நல்லா பாருங்க. ஆல் ஸ்கொயர்ஸ் ஆர் ரெக்டாங்கிள்ஸ் பட் ஓகேவா? இது வரைக்கும் நல்லா பாருங்க. ஆல் ஸ்கொயர்ஸ் ஆர் ரெக்டாங்கிள் பட் ஆல் ரெக்டாங்கிள்ஸ் ஆர் நாட் ஸ்கொயர்ஸ். ஸோ இதை தெளிவா எடுத்து எழுதிக்கோங்க. இதுதான் கரெக்டான ப்ராப்பர்ட்டி. ஆல் ஸ்கொயர்ஸ் ஆர் ரெக்டாங்கிள்ஸ் பட் ஆல் ரெக்டாங்கிள்ஸ் ஆர் நாட் ஸ்கொயர்ஸ். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை தெளிவா எடுத்து எழுதிக்கோங்க. சரிதானே? ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. ஓகேவா? அதன் பிறகு என்ன பண்ணுங்க அப்படின்னா, பார்ட் நம்பர் 20 எடுத்துக்கோங்க. சோ இதுதான் பார்ட் நம்பர் 20. அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இருக்கு இல்லையா, நான் என்ன பண்ணிருப்பேன் அப்படின்னா, ஆன்சர் 1/3ன்னு சொல்லியிருப்பேன். ஓகேவா? இதுல நான் சிலிண்டர் டயக்ராம் வரைஞ்சு சொல்லி கொடுத்திருப்பேன். சிலிண்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா வேல்யூம் 88 மீட்டர் கியூப்னு கிடைச்சிருக்கும். அதன் பிறகு கியூபாய்டு இருக்கு இல்லையா, அந்த கியூபாய்டுக்கு வேல்யூம் வந்து இது சிலிண்டருக்கு ஞாபகம் இருக்கா? அதாவது பார்ட் 20ல போய் எடுத்துக்கோங்க நீங்க. அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அதே மாதிரி கியூபாய்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேல்யூம் எனக்கு 132 மீட்டர் கியூப்னு கிடைச்சிருக்கும். சி இப்போ இதெல்லாம் 132 வந்து பாத்தீங்கன்னா டினாமினேட்டர்ல போட்டிருப்பேன். நியூமரேட்டர்ல என்ன பண்ணிருக்கேன், ஏன்னா டேங்க் உள்ள வந்து புதைச்சு தானே வச்சிருக்காங்க. அப்ப எவ்வளவு வெளியில தெரியுது அந்த மாதிரி கான்செப்ட் மாதிரி கொண்டு போகணும் நீங்க. ஓகேவா? அப்ப என்ன செஞ்சிருக்கணும், அந்த 132 மைனஸ் 88 இதை டிஃபரன்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 44 கிடைக்கும். அப்ப 44 டிவைடட் பை 132 நீங்க போட்டிருந்தீங்கன்னா ஆன்சர் 1/3 வந்திருக்கும். நான் என்ன பண்ணிருப்பேன்னா ஒரு ஞாபகம் மாதிரி இந்த 88 அப்படியே நியூமரேட்டர்ல வச்சுக்கிட்டேன். புரிஞ்சுதா? அப்ப அந்த நியூமரேட்டர்ல அந்த 132க்கும் 88க்கு டிஃபரன்ஸ் இருக்கணும். ஓகே தானங்க? ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா 88 அப்படிங்கிறது உள்ள புதைச்சு வச்சிருக்காங்க. அப்ப ரிமைனிங் தெரியக்கூடியது யாருன்னா, அந்த ஓவரால் இருந்து புதைச்சு வச்சதை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணா ரிமைனிங் தெரியக்கூடியது, வெளியில அவுட் சைட்ல தெரியக்கூடியது என்னது, அந்த 44 தான். ரொம்ப முக்கியமானதுங்க. இதுதான் வந்து நான் தவறு பண்ணியிருந்தேன். சோ சாரி. சரியா? வாங்க இப்போ நம்ம 21க்குள்ள போகலாம். நான் ஏன் அதை இங்க சொன்னேன் அப்படின்னா, என்ன பொறுத்த வரைக்கும் நான் உங்ககிட்ட தவறான ஆன்சர் கன்வே பண்ணிடக்கூடாது. ஏன்னா ஒரு கொஸ்டின் லைஃப்ல விளையாடிருச்சுன்னா அவ்வளவுதான். சோ அதுக்காக தான். சரியா? ஓகேமா? பார்ட் 21. இதுல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே லாஜிக்கா இருக்கும். சோ அதனால சொல்லக்கூடிய விஷயத்தை ப்ராப்பரா உள்வாங்கி ஸ்டோரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்க தான் பெருசா இருக்கும், உள்ள ஒண்ணுமே கிடையாது. ஒரு ரவுண்ட் ஆர்ச்சரி சிம்பிள்மா. நம்ம எல்லாருமே பீச் இல்ல ஏதாச்சும் மால்க்கு எல்லாம் போயிருப்போம். அங்க இந்த சர்க்கிள் மாதிரி இருக்கும். ஆர்ச்சரி ஞாபகம் இருக்கா? நம்ம ஒரு ஈட்டி மாதிரி அதை த்ரோ பண்ணுவோம் பாருங்க, கரெக்டா? அந்த மாதிரி அதை உங்களுக்கு தெளிவா தெரியும். இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டா இருப்பாங்க, ஞாபகம் இருக்கா? ஒவ்வொரு கலர் இருக்கும், பாயிண்ட் வச்சிருப்பாங்க. இதுக்குள்ள இவ்வளவு நம்ம ஆர்ச்சரி பண்ற மாதிரி. இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பெரிய ஆர்ச்சரி இருக்கு. அதனோட நல்லா பாருங்க, கொஸ்டின் நான் தெளிவா படிக்கிற ஒரு பெரிய ஆர்ச்சரி இருக்குமா, அதனுடைய டயாமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா 1 மீட்டர். அப்போ பெரிய ஆர்ச்சரி இருக்கு, அதனோட டயாமீட்டர் 1 மீட்டர் சொல்லியிருக்காங்க. அப்ப ரேடியஸ் எவ்வளவு எனக்கு இருந்திருக்கும்? 0.5 மீட்டர் இருந்திருக்கும். உங்களுக்கு தெளிவா தெரியும். உங்களுக்கு தெளிவா தெரியும். ஓகேவா? 1 மீட்டர் அப்படின்னா எவ்வளவு சென்டிமீட்டர்மா? 100 சென்டிமீட்டர். ஓகேவா? இந்த பாயிண்ட் நீங்க தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா தேவைப்படுவாங்க, நான் அதுக்காக தான் சொல்றேன். இப்ப அடுத்தது என்ன அப்படின்னா, நான் என்ன பண்றேன், அந்த பெரிய ஆர்ச்சரியை நான் டிரா பண்றேன். இதுதான் அந்த பெரிய ஆர்ச்சரி.
இதோட டயாமீட்டர் தான் அவன் கொடுத்துட்டான். என்ன கொடுத்துட்டான்? 1 மீட்டர். அப்ப ரேடியஸ் என்னங்க இருந்திருக்கும்? இதான் ரேடியஸ் ஆர். ரேடியஸ் வந்து பாத்தீங்கன்னா 0.5 மீட்டர் இருந்திருக்கும். அதை சென்டிமீட்டர் கன்வெர்ட் பண்ணீங்கன்னா அப்ப ரேடியஸ் என்னவா ஆயிடுச்சு? எனக்கு 50 சென்டிமீட்டரா மாறிடுச்சு. இப்ப நல்லா பாருங்க. இப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. இப்ப இதுக்குள்ள அவன் 4 ரீஜனா பிரிச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க, இந்த மாதிரி 4 ரீஜனா அவன் பிரிச்சிருக்கான். இந்த மாதிரி பிரிச்சு வச்சிருக்கான். அதுல அந்த ரெட் கலர்ல ஒரு ஷேடோ பகுதி இருக்குல்ல, ரெட் கலர் ஒரு ரீஜன் இருக்கு. அந்த ரெட் கலர் ரீஜனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவன் ரேடியஸ் என்ன சொல்லியிருக்கான்? ரெட் கலருக்கு அந்த 50ன்றது பெரிய சர்க்கிள் ஓவரால். அந்த அந்த 0.20 மீட்டர் கொடுத்திருக்காங்க இல்லையா, 0.20 மீட்டர். அது வந்து உள்ள ஏதோ ஒரு ஷேடோ பகுதி வந்து பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல ஷேடோ பண்ணிருக்காங்க. அதோட ரேடியஸ் வந்து பாத்தீங்கன்னா 0.2 மீட்டர். அப்போ சென்டிமீட்டர் கன்வெர்ட் பண்ணீங்கன்னா இதோட ரேடியஸ் என்னவா மாறி இருக்கு? ரெட் கலர் ஷேடோ பகுதி. ரெட் கலர் ஷேடோ பகுதி வந்து பாத்தீங்கன்னா 20 சென்டிமீட்டரா மாறி இருக்கும். இதுதாங்க. இப்ப முடிஞ்சிச்சு. சம் இவ்வளவுதான். இப்ப என்ன ப்ராபபிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா அந்த பர்சன் வந்து பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல த்ரோ பண்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இப்ப பாருங்களேன். இப்போ தெளிவா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. வித் ரெஸ்பெக்ட் டு ஏரியா வேல்யூம், அதாவது மென்சுரேஷன் சொல்லுவாங்க. அதுல நீங்க யூபிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல கண்டிப்பா எல்லா ஃபார்முலாவும் தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஏன்னா ஃபார்முலா தெரிஞ்சா மட்டும் தான் சம் சால்வ் பண்ண முடியும். இப்ப நான் உங்ககிட்ட என்ன கேட்கிறேன் அப்படின்னா, சர்க்கிளோட ஏரியா கண்டுபிடிக்க ஃபார்முலா. என்ன ஃபார்முலா? சர்க்கிள் ஏரியா கண்டுபிடிக்க பை ஆர் ஸ்கொயர். ஓகேவா? இப்ப அந்த பெரிய சர்க்கிள் இருக்கு இல்லையா, அதனுடைய அதாவது டோட்டல் டார்கெட் ஏரியா, அதுதானே பெரிய சர்க்கிள் தான் டோட்டல். அதுல எங்க வேணாலும் படிச்சிருக்கலாம். அப்ப அந்த டோட்டல் டார்கெட் ஏரியா, ஓவரால் டார்கெட் ஏரியான்னு கூட சொல்லுவாங்க. அதை அந்த பெரிய சர்க்கிள், பிங்க் கலர் சர்க்கிள் போட்டுருங்க பாருங்க, அதுக்கு நான் ஏரியா கண்டுபிடிக்கிறேன். அப்ப அந்த டோட்டல் டார்கெட் ஏரியா வச்சுக்கோங்க. டோட்டல் டார்கெட் ஏரியா வந்து பாத்தீங்கன்னா அது பெருசு. அதுக்கு ரேடியஸ் வந்து பாத்தீங்கன்னா 50ன்னு வச்சு ஏரியா கண்டுபிடிங்க. அப்போ பை ஆர் ஸ்கொயர்னா பை அப்படியே வச்சுக்கோங்க, இன்ட்டு 50 இன்ட்டு 50 போட்டீங்கன்னா உங்களுக்கு 2500 பை ஸ்கொயர்னு கிடைச்சிருக்கும். அதாவது பை சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கிடைச்சிருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா அந்த பெரிய பிங்க் கலர் சர்க்கிள். இப்ப அந்த ஏதோ ரீஜன் ஃபுல்லா ரெட் கலர் ஷேட் பண்ணிருக்காங்க. அதுக்கு இதே மாதிரி நான் கண்டுபிடிக்க போறேன். அந்த ரெட் பேண்ட் கண்டுபிடிக்க. ரெட் பேண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏரியா என்னது? ரேடியஸ் வந்து 20. அப்ப அதுக்கு என்ன வந்திருக்கும்? 400 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர் கிடைச்சிருக்கு. இப்ப எனக்கு என்ன செஞ்சிருக்காங்கன்னா ரெட் கலர் பேண்டுக்கு தான் கேட்டிருக்காங்க. அதை ஃபர்தரா இன்னும் எப்படி அப்ரோச் பண்ணுவோம் அப்படின்னா, ஓவரால் எனக்கு பாசிபிலிட்டிஸ் என்ன இருக்கு? ஓவரால் அந்த டார்கெட் ஏரியா என்ன இருக்கு? 2500 பை. எனக்கு ரெட் கலர் மட்டும் 400 பை. அப்படியே காமன் டைம் ரிமூவ் பண்ணுங்க. பைக்கு பை கேன்சல், 2 0க்கு 2 0 கேன்சல், 4/25 காமன் டைம் ரிமூவ் பண்ணீங்கன்னா 0.16 கிடைச்சிருக்கும். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி. லாஜிக்ஸோட கொண்டு வரணுங்க. மத்தபடி வேற எதுவுமே கிடையாது. சரியா? நோட் பண்ணிக்கோங்க ப்ராப்பரா. அடுத்தது ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல இருந்து காஸ்ட் பிரைஸ், செல்லிங் பிரைஸ், மார்க் பிரைஸ். A person allows 10% discount. 10% டிஸ்கவுண்ட் கொடுத்தோம் ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா 10% ப்ராஃபிட்ல வந்திருக்கு. அப்போ மார்க் பிரைஸ் 770 இருக்கிறப்ப காஸ்ட் பிரைஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்ப நான் எடுத்து போட்டேன். சோ பேஸ் வேல்யூ எப்பயும் உங்களுக்கு தெளிவா தெரியும். பர்சன்டேஜ்ல 100. 100ல -10% ரிமைனிங் எவ்வளவுங்க இருக்கும்? 90. அந்த 90 கொண்டு வந்து சிபிக்கல எடுத்து எழுதிருக்கணும். அதே மாதிரி 100 பேஸ் வேல்யூ, அதுல 10 இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா 110. அந்த வேல்யூ கொண்டு வந்து எம்பிக்கல எடுத்து எழுதணும். அவன் எம்பியோட பிரைஸ் தான் 770 கொடுத்திருக்கான். அப்போ 110% ஆரோ 770, 90. ஏன்னா காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு? 90%. 90% ஆரோ எக்ஸ். கிராஸ் மல்டிபிள் பண்ணி எக்ஸ் வேல்யூ கொண்டு வந்தா எக்ஸ் ஈக்குவல் டு எனக்கு 630 கிடைச்சிருக்கும். ஆப்ஷன் சி நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 3மா தெளிவா பாருங்க. ஸ்டோரி ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். சோ என்ன பண்ணிக்கோங்கன்னா, சோ அப்படியே ஸ்கிரீனை அதை பாஸ் பண்ணி வச்சுட்டு இந்த ஸ்டோரியை 2 மணி நேரம் தெளிவா படிச்சுக்கோங்க. ஸ்டோரி தெளிவா படிச்சாச்சா? அதாவது ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருக்கு. அங்க ஒரு மரம் இருக்கு. அந்த மரத்துல நிறைய பூக்கள்லாம் இருக்கு. அந்த பூக்கள் வந்து தேனீக்கெல்லாம் வந்து உட்காருது. அந்த மாதிரிதான் ஸ்டோரி ஃப்ரேம் பண்ணிருக்காங்க. ஓகேவா? அப்ப இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நீங்க கோ வித் ஆப்ஷன் கான்செப்டை பயன்படுத்தி இருக்கணும். இப்போ நான் என்ன செய்யறேன் அப்படின்னா, ஆக்சுவலி இதுக்கான சரியான ஆன்சர் யார் வருவார்னா ஆப்ஷன் சி தான் வருவாங்க. சரியா? நான் அதை முன்கூட்டியே சொல்லிடுறேன். பட் இப்போ நான் செகண்ட் ஆப்ஷன் எடுத்து டேலி பண்ணி காமிக்கிறேன். இதே மாதிரி லாஜிக் நீங்க ஃபர்ஸ்ட் செக் பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை செக் பண்ணிட்டு வாங்க. அதன் பிறகு செகண்ட் ஆப்ஷன், அதன் பிறகு தேர்ட், ஃபோர்த் அப்படி செக் பண்ணி பாருங்க. பட் சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி தான்.
நான் உங்களுக்கு செகண்ட் ஆப்ஷன் எடுத்து செக் பண்ணி பாக்குறேன். என்ன சொல்லியிருக்காங்க நல்லா பாருங்க. இப்ப கொஸ்டின் படிக்கிறேன். அந்த பி, அந்த தேனி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பூவிலையும் உட்காருதுன்னா ஃபைனலா எனக்கு ஒரே ஒரு தேனி ஹனிபி மட்டும் அது எனக்கு ரிமைனிங் இருக்குமா? ஒருவேளை ஒவ்வொரு பூவிலையும் 2 தேனியா உட்கார்றாங்கன்னா கடைசியில எனக்கு ஒரு ஃப்ளவர் ரிமைனிங் இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ எவ்வளவு ஃப்ளவர் இருக்கு, எவ்வளவு தேனி இருக்குன்னு கேக்குறாங்க. நான் என்ன பண்றேன், செகண்ட் ஆப்ஷன் எடுக்கிறேன். 3 ஃப்ளவர், 2 தேனி இருக்கிற மாதிரி எடுக்கிறேன். அப்போ நான் என்ன செய்யறேன் அப்படின்னா, ஒரு ஃப்ளவர்லயும் ஒரு தேனி உட்காருது. ஃபர்ஸ்ட் கண்டிஷன். இங்க ஒரு தேனி, இங்க ஒரு தேனி. ஆனா ஒரு ஃப்ளவர் தான் பெண்டிங் ஆகுது. அதனால பாருங்க. ஓகேவா? இப்போ ஒரு தேனி ஒரு ஃப்ளவர், இன்னொரு தேனி இன்னொரு ஃப்ளவர். அப்போ ஒரு ஃப்ளவர் பெண்டிங் இருக்கு. அப்ப அங்க பாக்குறப்போ இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் கண்டிஷன். இப்போ 1B ஒவ்வொன்னா உட்காந்துச்சுன்னா எனக்கு கடைசியில ஒரு தேனி பெண்டிங் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா என்னவாயிடுச்சு எனக்கு ஒரு ஃப்ளவர் தான் பெண்டிங் ஆயிடுச்சு. அப்ப கண்டிஷனே டேலி பண்ணல. செகண்ட் ஆஃப் கண்டிஷன்ஸ் வந்து என்னன்னா 2 தேனி. எனக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷனே சாட்டிஸ்ஃபை பண்ணல. அப்புறம் எதுக்கு நான் போய் செகண்ட் கண்டிஷன் செக் பண்ணி பார்க்கணும்? அப்போ கண்டிப்பா ஆப்ஷன் பி வர மாட்டாங்க. புரியுதா? இதே மாதிரி ஆப்ஷன் 1 நீங்க செக் பண்ணி பார்க்கணும். இப்போ நான் ஆப்ஷன் சிக்கு வரேன். 3 ஃப்ளவர் இருக்கு. ஃப்ளவர், ஃப்ளவர், ஃப்ளவர். 4 தேனி இருக்கு. இது வந்து பார்த்தோன்னா ஃப்ளவர். அடுத்து 4 தேனி இருக்கு. பி, பி, பி. இப்போ கண்டிஷன் செக் பண்றேன். ஒவ்வொரு ஃப்ளவர்லயும் ஒரு பி. ஒரு பி, இங்க ஒரு பி, இங்க ஒரு பி. எனக்கு ஒரு பி பெண்டிங் ஆயிடுச்சா? டேலி ஆயிடுச்சா? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பாருங்க. இஃப் 1 பி லேண்ட்ஸ் ஆன் ஈச் ஃப்ளவர், 1 பி வில் பி லெஃப்ட்ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஒரு தேனி ரிமைனிங் ஆயிடுச்சு. இப்ப அடுத்தது பாருங்க. கிரீன் கலர் பென் பாருங்க. ஒருவேளை இஃப் 2 பீஸ் ஆன் ஈச் ஃப்ளவர். இப்ப என்கிட்ட மொத்தம் 4 பி இருக்கு. இந்த 4 பில என்ன சொல்லியிருக்காங்க? ஒவ்வொரு ஃப்ளவர்லயும் 2 பீஸ். அப்ப இந்த 2 கிரீன் பி கொண்டு வந்து இந்த ஒரு ஃப்ளவர். இன்னும் 2 கிரீன் பி கொண்டு வந்து இங்க ஒரு ஃப்ளவர். அப்போ 1 பி 1 அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சுல. அப்போ ஒரு ஃப்ளவர் லெஃப்ட் ஆகுதுல்ல. அப்போ எனக்கு ஆப்ஷன் சி தான் டேலி ஆயிருக்கு. சோ இந்த மாதிரி நீங்க இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் கோ வித் ஆப்ஷன்ல தாங்க அப்ரோச் பண்ணி கொண்டு போகணும். இல்லைன்னா ட்ராப்ல மாட்டிப்பீங்க. ஓகே தானே? நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 4. ஒரு கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து ஏதோ ஒரு பொருள் 19,000 குவான்டிட்டி வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1000 குவான்டிட்டி தான் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்களாம். ஆனா அந்த இன்னைக்கு ஒரு 1000 ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னா அதுல 5% வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஒரு மாதிரி ஏதோ உடைஞ்சு போயிருக்கு, இல்ல அன்ஃபிட்டா இருக்கு. அப்போ 1000ல 5% நீங்க கண்டுபிடிக்கணும். 1000ல 5% கண்டுபிடிச்சீங்கன்னா உங்களுக்கு 50 கிடைச்சிருக்கும். அப்போ 1000 பொருள் ஒரு நாளைக்கு உருவாக்குறாங்கன்னா அதுல 50 பொருள் குறைபாடோட இருக்கு. அப்ப எத்தனை தான் நல்ல பொருள் இருக்கு? 950 தான் இருக்கு. அப்போ ஒரு நாளைக்கு 950 நல்ல குவான்டிட்டி தான் அவங்க நல்ல அந்த பொருளை தான் உருவாக்கி வச்சிருக்காங்க. அப்போ ஓவரா எனக்கு 19,000 வேணும். அப்போ ஒரு நாளைக்கு 950. அப்ப எத்தனை நாள்ல 90,000 உருவாக்குவாங்கன்னா 10க்கு 10. ஓகேவா? அப்ப இங்க பண்ணீங்கன்னா 20. அப்ப 20 டேஸ்ல எனக்கு அந்த 19,000 குவான்டிட்டியை உருவாக்கிடுவாங்க. சோ நோட் பண்ணிக்கோங்க. லாஜிக் தாங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய கொஸ்டின் தெளிவா படிங்களேன். ஒரு ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் 11 AM ஸ்டார்ட் ஆகுது. எப்ப வரைக்கும் போயிருக்குன்னா 2:27 PM வரைக்கும் கிளாஸ் போயிருக்கு. மொத்தமா 4 செஷன் இருக்கும். 4 ஈக்குவல் பீரியட். இது ஃபர்ஸ்ட் பீரியட், இது செகண்ட் பீரியட், இது தேர்ட் பீரியட், இது ஃபோர்த் பீரியட். இந்த மாதிரி இருக்கிறப்ப ஒரு பீரியட் முடிஞ்சதுமே பிரேக் இடுவாங்களாம். அப்ப அந்த ஒரு பிரேக்குக்கும் 5 நிமிஷம் ஃப்ரீ விட்டுறாங்க. அப்ப இங்க ஒரு பிரேக் விட்டுருப்பாங்க, இங்க ஒரு பிரேக், இங்க ஒரு பிரேக். 3 பிரேக் விட்டுருப்பாங்க. அப்ப ஒவ்வொரு பீரியட் உடைய டைம் என்னன்னு கேட்கறாங்க. உங்களுக்கு தெளிவா தெரியும் 1 ஹவர் அப்படின்றது 60 மினிட். அப்போ நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. அப்ப இந்த இடத்துல 11 AM இருந்து 12 வரைக்கும் ஒரு 60 மினிட். அடுத்து 12ல இருந்து 1 வரைக்கும் ஒரு 60 மினிட். அடுத்து 1ல இருந்து 2 o'clock வரைக்கும் ஒரு 60 மினிட். அடுத்து 2ல இருந்து 2:27 வரைக்கும் ஒரு 27 மினிட். ஓவராலா எவ்வளவு மீட்டிங் இருக்கு இந்த இடத்துல எனக்கு? 207 மினிட் இருக்கு. இந்த 207 மினிட்ல இங்க பாருங்க. எனக்கு 3 பிரேக் இருக்குது. ஒரு பிரேக்குக்கு 5 நிமிஷம்னா 3 பிரேக்குக்கு 15 நிமிஷம் தான் நான் சப்ட்ராக்ட் பண்ணி இருக்கிறேன். அப்ப 207ல 15 போயிடுச்சுன்னா ஒரு ரிமைனிங் 192. ஓவராலா எத்தனை பீரியட் இருந்துச்சு?
4 பீரியட் இருந்துச்சு. அப்போ 192 டிவைடட் பை 4 போட்டீங்கன்னா எனக்கு 48 கிடைச்சிருக்கும். அப்போ ஒவ்வொரு பீரியடுக்கான டைம் வந்து பாத்தீங்கன்னா 48 நிமிடங்கள். ஆப்ஷன் ஏ நோட் பண்ணிக்கோங்க. பார்ட் 21ல நிறைய விஷயங்கள் பார்த்திருப்போம். அது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ராப்பரா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? டேக் கேர். தேங்க் யூ.